ஜெம் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்க விஜய் அபிஷேக். அதாவது இன்னைக்கு காலையில எழுந்திரிச்சோனையே ஒரு பத்திரிக்கை ஒண்ணு. அதாவது சொந்த பந்தங்கள் வைக்கிற பத்திரிக்கைய வந்து பார்த்தோம்னா கொஞ்சம் பயமா இருக்கும். ஐய்யய்யோ! எவ்வளோ மொய் வைக்கணும்னு தெரியலையே அப்படின்னு சொல்லி. ஆனா இப்ப நம்ம தமிழ்நாடே மொய் வச்சிருக்கிற மாரி ஒரு காது குத்து விழா வந்து சூப்பரா நடந்திருக்கு. எனக்கு என்னன்னா ஏடிஎம்கே, ஐடிவிக்கு வந்து இப்படி பண்ணுவாங்கன்னு நான் எக்ஸ்பெக்ட்டே பண்ணவே இல்ல. அது என்ன? யாருக்கு காது குத்து? யார் நடத்துறா? அப்படின்றது தான் அதாவது திமுக தான் நடத்துறாங்க. காது குத்து விழா. யாருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா, அதுதான் தெரியல. ஆனா அத ஏடிஎம்கே, ஐடிவிக்கும் சரி, ஏடிஎம்கேவும் சரி, அவங்க என்ன பத்திரிகைல அடிச்சிருக்காங்க அப்படின்றத இந்த வீடியோ நான் டீட்டெயிலா சொல்லப் போறேன். ஸோ அத பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. நான் உங்க விஜய் அபிஷேக். இது நம்ம ஜெம் டிவி. அண்ணே வணக்கம். காது குத்துக்கு போனீங்களா? ஐயா வணக்கம். காது குத்து போனீங்களா? அக்கா காது குத்துக்கு போனீங்களா? அப்படின்னு சொல்லி இப்ப எல்லாருமே காது குத்து போனீங்களா? காது குத்து போனீங்களான்னு தான் கேட்டுட்டு இருக்கோம். என்னடா திடீர்னு காது குத்து? இன்னைக்கு முகூர்த்த நாளும் இல்லையே. எப்படி காது குத்து வரும்? அப்படிதானே கேட்கிறீங்க? ஒரு நியூஸ் ஒண்ணு படிக்கிறேன். அத கேளுங்க. அதாவது மாபெரும் காது குத்து விழா. சூப்பரா இருக்குல்ல? அருமையா இருக்கு. அதாவது கடந்த 4½ ஆண்டுகளாக பட்ஜெட் என்னும் பெயரில் தமிழ்நாடு மக்களுக்கு நடத்தப்படும் மாபெரும் காது குத்து விழா இந்த வருடமும் வெகு விமர்சனையாக நடத்தப்பட உள்ளது. அவ்வளவுதான். அதாவது என்ன அப்படின்னா திமுகல வந்து இன்னைக்கு பட்ஜெட் மீட்டிங் ஆக்சுவலா போடுறாங்க. அதுக்கு தான் வந்து 4½ ஆண்டுகளா வந்து நம்ம தமிழ்நாடு அரசு வந்து நமக்கு காது குத்திக்கிட்டு இருக்கு. அதே மாதிரி இந்த வருஷமும் குத்த போறாங்க அப்படின்றத வந்து இவங்க சொல்ல வந்திருக்காங்க. இது முக்கிய குறிப்பு. நாள் பிப்ரவரி 17, 2026. இடம் தமிழக சட்டமன்றம். நேரம் காலைல 10 மணிலேருந்து கரெக்டாக போட்டுருவாங்க. சரியா? எல்லாருமே காது குத்துக்கு சிறப்பாக போயிடுங்க அப்படின்றதுக்கு டைம் வரைக்கும் கரெக்டாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த விழாவில் வந்து தலைமை ஏற்க போறவர் யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம தமிழ்நாட்டோடைய அப்பாவா இருக்கக்கூடிய திரு மு.க. ஸ்டாலின், அதாவது முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள். இவர் தான் வந்து நம்ம அதாவது நம்ம நிகழ்வோட தந்தை வேணும்ல. அதனால தந்தைக்கு வந்து நம்மளோட மு.க. ஸ்டாலின் அவர்கள், அதாவது காது குத்துற ஆசாரின்னு சொல்லுவாங்கல்ல, அது யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா தங்கம் தென்னரசு. இவர் தான் குத்திருக்காங்க. இது கீழே உள்ளது தான் பயங்கரம். அதாவது மேற்படி விழாவில் கூவம் சுத்திகரிப்பிற்கு நிதி, சென்னை மழைநீர் வடிகால் திட்டமிற்கு நிதி, சிங்கார சென்னை திட்டமிற்கு நிதி என்று விதவிதமான காது குத்தப்படும் என்று மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறோம். அதாவது நம்ம சென்னையில வந்து அந்த கூவம் ஆத்த வந்து சுத்தப்படுத்துறதுக்கான ஒரு நிதி, ஒரு குத்து. அடுத்து வந்து சென்னை மழைநீர் வந்து அந்த வடிகால் கூட ரெடி பண்ணாங்களே. அதாவது ஏதோ 400 கோடியோ சம்திங் பட்ஜெட் போட்டு அத ரெடி பண்ணாங்கல்ல, அதுக்கு ஒரு குத்து. சிங்கார சென்னை, அந்த சென்னைய மாத்துறதுக்கு அதுக்கு ஒரு குத்து அப்படின்னு சொல்லி விதவிதமா காது குத்தப்படும். அதாவது ஒரு காது குத்துன்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, மொய் வைக்கணும், இல்ல கிஃப்ட் குடுக்கணும். இதுக்கு வந்து மொய் வைக்கிறது எப்படி வைக்கணும் அப்படின்னா, சொத்து வரி, வீட்டு வரி, குடிநீர் வரி, மின் கட்டணம் அப்படின்னு பல விதமா நீங்க வந்து மொய் வைக்கலாம். அதாவது இப்போ வந்து இந்த ஒரு ஃபங்ஷனுக்கு போனோம் அப்படின்னா சொல்றாங்கல்ல, ஐயோ கேஷ் இல்லையே, ஒன்றும் பிரச்சனை இல்லை சார், எங்கள்கிட்ட ஜிபே இருக்கு அப்படின்ற மாதிரி கியூஆர் காட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த மாதிரி இவ்வளவு சொத்து வரி இருக்கு, வீட்டு வரி இருக்கு, மின் வரி இருக்கு, குடிநீர் வரி இருக்கு அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட வரிகள் இருக்கு. இது மூலியமா அங்க வர மக்கள் வந்து நீங்க வந்து மொய் வைக்கலாம். ஆனா எனக்கு இருக்க சந்தேகம் என்ன அப்படின்னா, காது குத்த போறது யாருக்கு? அதான் சந்தேகம். ஒருவேளை நம்ம தான் மொய் கட்டுறோம் அப்படின்னா காது குத்துறது யாருக்கு அப்படின்றதா தெரியல. அதாவது இன்னைக்கு சட்டப்பேரவைக்கு போறப்போ அங்க இருக்கிற எம்எல்ஏ, அதாவது இப்போ இன்னைக்கு வந்து பட்ஜெட் மீட்டிங் சொன்னதுக்கு அப்புறமே எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து எல்லா நிர்வாகிகளையும் கூப்பிட்டு ஒரு மீட்டிங் கூட வச்சிருந்தார். அந்த மீட்டிங் முடிச்சுட்டு வெளில வந்து பிரஸ்ஸை பார்த்தவங்க எல்லாருமே கையில் ஒரு பத்திரிக்கையோட வராங்க. என்னடா அது பத்திரிக்கையோட வராங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா அதுக்கப்புறம் தான் தெரியுது உள்ள இவ்வளவு பெரிய ஒரு ஃபன் நடந்திருக்கு அப்படின்னு. ஓப்பனா அதாவது இப்போ என் வீட்டு ஃபங்க்ஷன் அப்படின்னு நான் பத்திரிக்கை அடிக்கலாம். இப்ப என் வீட்டு ஃபங்க்ஷன் எதிரி ஒருத்தன் இருக்கான் அப்படின்னா, அவன் எதிரி எனக்கு பத்திரிக்கை வச்சுதான் இங்க ஒரு இன்னொரு முக்கியமான விஷயமா இருக்கு. அதாவது பட்ஜெட் மீட்டிங்க வந்து தமிழ்நாடு மக்களுக்கு காது குத்துற மீட்டிங் அப்படின்னு சொல்லி வச்சு செஞ்சிருக்காங்க. அது எப்படி சொல்றது அப்படின்னு தெரியல. காது குத்துறதா, ஆனா காது ஓட்டை வந்து இந்த விஷயத்து சின்னதா தான் குத்த முடியும். ஆனா திமுக குத்துற குத்து வந்து ஊசியால குத்துற மாதிரி இல்ல, உலக்கையால குத்துற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லி நான் சொல்லல, மக்கள் சொல்றாங்க. அந்த மாதிரி தான் இன்னைக்கு பத்திரிக்கையை வச்சு நீட்டா வந்து அடிச்சிருக்காங்க. ஸோ இந்த பத்திரிக்கை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காம கமெண்ட்ஸ்ல கமெண்ட் பண்ணிட்டு போங்க. இந்த மாதிரியான இன்ஃபர்மேஷன்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காம ஜெம் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உடனுக்குடன் அப்டேட் தெரிந்து கொள்ள ஜெம் டிவி தமிழ் ஆப்பை இன்ஸ்டால் செய்யவும்.